நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? என்னை மறவா இயேசுநாதா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வருமன்னே. பாசம் என்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வருமன்னே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகியாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்மளோடு சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் தேவன். பயப்படாதே நம்மளோடு சொல்லுகிறவர் சாதாரண மனிதர்கள் சொல்லுவாங்க, பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் செய்யாத நீ. ஆனால் அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான். வேணா கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவாங்க, நம்ம கண்ணீரை துடைப்பாங்க, நமக்கு ஒரு நாள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் தேவன். பயப்படாதே நம்மளோடு இன்னைக்கு சொல்றவர் மனிதன் அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், நான் உன் தேவன் என்று சொல்ற. அன்பானவர்களே, பயப்படாதேன் இன்னைக்கு நம்மளோடு சொல்லுகிற தேவன் நம்மளை படைத்தவர், நம்மை உருவாக்கினார், அண்ட சராசரங்களை படைத்தவர். அதெல்லாம் நீங்க எதற்கும் கவலைப்படாங்க, அவர் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லுறார். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? நமக்கு என்ன கவலை? எதை குறித்தும் கவலை? அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதுதான், ஒரு இமை பொழுதுதான், அதெல்லாம் மறைந்து போகும். அவர் எல்லாவற்றையும் மறைய பண்ணுவார். சாம்பிடலாமா? எங்களை நேசிக்கிறேங்களா அன்பின் தகப்பனே, தர்மமான நாளுக்காக கூட அப்படி நன்றியப்பா. நாளின் காலை முதலே மட்டுமா உங்க தயவுள்ள உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் தருகிறோமப்பா. தங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை பயந்து போய், ஆண்டவரே எனக்கு யாருமே துணை இல்லையே என்று கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேய்ச்சினீங்களேப்பா. நீங்க கூட இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூட்டம் இருந்து கர்த்தாவே, அவர்கள் பயந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளிட்டபடி நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்திலே தருகிறோம். நிறவுகளை மூடி மறைத்துக்கோங்க. சகல துதி, கனம், வல்லமை, பல, ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.